அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு அப்படின்னு கிராமத்துல ஒரு சொலவடை சொல்லுவாங்க இல்லையா? அப்படி உண்மையிலேயே அப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளை தான் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்னங்க சொல்றீங்க? எந்த அடிப்படையில சொல்றீங்க? இவர் அப்பனுக்கு இப்ப தப்பாம பிறந்த புள்ள அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு சின்ன பிளாஷ்பேக் போனீங்கன்னா 2006 2011 வரலாற்றின் கேவலமான ஆட்சி. இப்ப அதை விட கேவலமான ஆட்சியை ஸ்டாலின் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஊழல் அப்படிங்கறதெல்லாம் பெருசா மக்களை பாதிக்கல. 2G ஊழல் கொள்ளை அடிச்சாங்க. 1,76,000 கோடி இந்தியாவே காரி துப்புச்சு தமிழ்நாட்டை பார்த்து. அதே மாதிரி இன்னைக்கு பல வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டை காரி துப்புது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறத பார்த்து இந்தியாவே இன்னைக்கும் காரி துப்பிக்கிட்டு இருக்கு. அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை என்பதற்கு சாட்சி. இதை விட முக்கியமான ஒரு சாட்சி சொல்றேன். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நில அபகரிப்பு அப்படிங்கிறது உச்சத்துல இருந்தது. மின் தடை அப்படிங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. கரண்டே இருக்காது. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் மின்வெட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. சட்ட ஒழுங்கு இதே மாதிரிதான் சந்தி சிரிச்சுது. மக்கள் வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு படாத பாடுபட்டாங்க. ஆனா நம்ம தலைவர் அப்படி போய் ஒரு மஞ்சள் துண்டை போட்டு அப்படி உட்காந்துக்குவாரு. அந்தாண்ட இந்த திமுகவுக்குன்னு சில கூத்தாடி கூட்டம் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அங்க 1/2 மணி உண்டியில டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இவர் உட்காந்து பார்ப்பாரு. அப்படின்னு சீரியஸா இப்படிதான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாசி பிடிச்ச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இவரோட ஆட்சியில அறுத்து தள்ளிட்ட மாதிரியும் பாலாரும் தேனாரும் ஓடுற மாதிரியும் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்துக்கிற மாதிரியும் இவர் பாட்டுக்கா வெறும் பாராட்டு விழாவிலையா கலந்துட்டு இருப்பார். அங்க போனீங்கன்னா அவன் பாட்டுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஓடை நெருமலரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உருட்ட சொல்லியா தரணுவங்களுக்கு அடிச்சு விடு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நம்ம இந்தியாவிலே இந்த மாதிரி யாரும் ஆளல போல இருக்கு. அப்ப நம்ம ஆச்சுதான் சிறந்தாச்சு. நீ ஆடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட உட்கார்ந்துருப்பாரு. இப்ப அதே அப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளையா தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஐயோ அம்மானு கத்துறாங்க எல்லாரும். பொம்பளை பிள்ளைங்கள வெளியே அனுப்ப பயமா இருக்கு. காலையில தான் இந்த விளாத்திக்குளம் வழக்கை பத்தி நாம பேசணும். இன்னைக்கு காலையில ஓட்டேரியில ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா. அடையாறுல ஒரு திருச்சியில இருந்து ப்ராஜெக்டுக்கு போன மாணவி ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கொலை கொள்ளைன்னு அங்கங்க நாசமாயிட்டு இருக்கு. இவரு டான்ஸ் பார்த்துக்கிட்டு திரிகிறார். அதுவும் குத்து டான்ஸ். டான்ஸ் ஆடுறவன் புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் மாதிரி முகமூடி போட்டிருக்கான். வேணா பாருங்க. ஏன்னா இத்தனை பேர் ஸ்டாலின் முகமுடிய போட்டிருக்காங்க. ஐயோ எல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒரு ஸ்டாலின் இருக்கிறதுக்கே நாடு நாசமா போயிட்டு இருக்கே. இத்தனை ஸ்டாலின் வந்தா என்னடா சத்தியமா ஒரு மூலம் கவுத்த போட்டு தொங்கி போடலாம். அப்படிதான் இருக்கும். மொத்த பேரும் எங்கேயாவது தமிழ்நாட்டை விட்டு எங்கேயாவது ஓடிடணும். இல்லாட்டி நல்லா போய் நேரா போய் மெரினா பீச்சில் கருணாநிதி சமாதியில மண்ணை வாரி விட்டுட்டு இப்படி ஒரு பிள்ளைய பெத்தியேன்னு போய் கடல்ல இறங்கிட வேண்டியதான். இத்தனை ஸ்டாலின்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சா அப்படிங்கிற அளவுக்கு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு கொத்து டான்ஸ் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இதுல மாசு அந்த சார் அப்படி பக்கத்துல அப்படி உட்கார்ந்துருக்காரு. தலைவர் ரசிக்கிறாரா? தலைவருக்கு பிடிச்சிருக்கு. எப்படி சீட்டு வாங்கிடலாம். இப்படிதான் பழப்பு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சத்தியமா உண்மையிலேயே நல்லாட்சி கொடுக்குறோன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கழுவி ஊத்தி காரி துப்புனாலும் நம்ம வீடியோலயும் ஸ்டாலின் அறுத்து தள்ளிட்டாருன்னு தான் விளம்பரம் ஓடுது. இந்த கூகுள்கார தாயலி வேற சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். மெயில் போட்டாலும் திரும்ப திரும்ப அந்த ஆடையதான் நமக்கு வருது. என்னத்தை பண்ணி தொலைகிறது அப்படின்னு தெரியல. எனக்கு வாய் தவறி கெடார்த்த கூட வந்துரும் போல இருக்கு. ரைட், அதை விடுங்க. அப்படிதான் அப்படிங்கிற அளவுல விட்டுறணும். சரி, இவங்கதான் அப்படின்னா இந்த கூட்டணியில இருக்கிற கொத்தடிமைங்க 5 சீட்டு கொடுத்தா 4 சீட்டு, 4 சீட்டு கொடுத்தா 3 சீட்டு. அது இந்த வர 3 சீட்டு மாதிரி ஆகிப்போச்சு திமுக கூட்டணி. 5 வச்சா 10, 10 வச்சா 20ன்னு சொல்லி ஏமாதிரி கடைசியில ஒன்னும் இல்ல ஓடுறாரு விரட்டி விடுவாங்கல்ல. அப்படிதான். இப்ப நேத்து பிரேமலதாவுக்கு 10 சீட்டுங்களாம். ஒரு ராஜ்யசபா சீட்டு வேற கொடுத்துட்டாங்க. திருமாவளவனுக்கு 8 தான் தருவேன், ராஜ்யசபா தரலங்க. வானத்துக்கு போயுமா குவிச்சிட்டு இருக்காங்க சிறுத்தைகள் எல்லாமே. என்ன நாங்க தேமுதிக விட சின்ன கட்சியா? 100 தொகுதியில நாங்க தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறோம். சரி, 100ல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அப்படின்னே வச்சுக்கோமே. 5 வருஷமா திமுக ஆட்சியில இவ்வளவு கேவலம் நடக்குதுன்னு என்னத்தை எதிர்த்து பேசுனீங்க? நீங்களும் இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் தார்மீக பொறுப்பே இருக்கணும்ல. திமுகவுக்கு கொத்தடிமை வேலை தானே இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப கொடுக்கறத வாங்கிட்டு கம்முன்னு இருங்க. வேற வழி இல்ல. அப்படிதான் சொல்லுவாங்க. சும்மா கத்தி பாப்பாங்க.
அப்புறம் திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுப்பாரு பாருங்க, எங்களுக்கு 25 சீட்டு கேட்பதற்கு கூட சிறுத்தைகளுக்கு தகுதி இருக்கிறது, ஆனால் நேரம் கூடி வரவில்லை. இந்த புலிகேசி படத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த கத்தியை செஞ்சது நான் தான், ஒட்டுறதுக்கு தான் நேரம் கூடி வரல அப்படிங்கிற மாதிரியே ஒரு டைலாக் பேசுவாரு. கடைசியா கிளைமேக்ஸ் டைலாக் என்னவா இருக்கும்னா, கட்சி நலனை விட தமிழகத்தின் நலன் முக்கியம், பாசிச சக்திகள் வேரூன்றி விடக் கூடாது என்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய தியாகம் செய்கிறது தொகுதிகளை அப்படின்னு உருட்டிட்டு 6 சீட்டோ 7 சீட்டோ வாங்கிட்டு ஃபைனலா முடிச்சுவாங்க. இதுதான் நடக்கும். இதுல எல்லாத்தையும் விட கேவலம் என்னன்னா, வயிற்றுக்கு பட்டினி கிடந்து கூட செத்துப்போ, வைகோ மாதிரி வாழாத அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். வைகோவுக்கு போன வாட்டி 6 சீட்டு கொடுத்தாங்க, இந்த வாட்டி 4 சீட்டா. அது எப்படி 3 சீட்டு உதயசூரியன் அடிக்கணுமா, 1 சீட்டு தனி சின்னத்துல நிற்பாங்களாம். அது என்ன 1 சீட்டு தனி சின்னத்துல நின்று நீ அப்படியே தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரம் வாங்கி அறுத்து தள்ளிட முடியா? நிக்கிறது முடியாகி போச்சு, கட்சியை கலைச்சிட்டு அப்பா என் கூட ஒரு 4-5 கொத்தடிப்பீங்க, என்னையும் நம்பி திமுகவுல இருந்து வெளில வந்தவங்க எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் செத்தும் போயிட்டாங்க, இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 சீட்டை நீயே திமுக காரனாவே சேர்த்துட்டு கொடுத்துருன்னு கட்சியை மொத்தமா வித்துட்டு போயிடலாம். என்ன கருமாந்தரத்துக்கு இந்த வேலை பாக்குறீங்க? கேட்டீங்கன்னா கட்சி நலனை விட மாநில நலன் முக்கியம். மாநில நலன் முக்கியம்னா ஸ்டாலின் ஆட்சி ஒளினியா, அப்பதான் மாநில நலன் நல்லா இருக்கும். இவ்வளவு கேவலம் நடக்குது. சட்ட ஒழுங்கு கட்டுக்குள் தான் இருக்கிறதுன்னு திருமாவளவன் எல்லாம் பேட்டி விடுகிறாரு, என்னத்த சொல்ல. அடுத்து இந்த உண்டியல்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்க இரட்டை இலக்கத்தில் சீட்டுன்னு மூச்சு முட்டை கத்திட்டு இருக்காங்களா, நேரா அறிவாலயத்துல கூப்பாங்க. போன வாட்டி 25 ஓடி வாங்கினியா, 30 வாங்கிக்க, சத்தமே வரக்கூடாது, வெளில அப்படி ஓரமா போய் நில்லு அப்படின்றாங்க. இவங்களும் பாசிச சக்திகள் வேரூற்றி விடக் கூடாது என்பதற்காக ஒரே டைலாக சேமா எல்லாரும் எடுத்துட்டு வருவாங்க. உடனே நம்ம மீடியாக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க ஸ்டாலின் போட்டோ போட்டு அப்படியே கூட்டணியை பிரிய விடாம அழுத்தி தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போடுவாங்க. வா அலும்ப பார்த்தவ அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டாலினும் ஓ நம்ம அப்பேற்பட்டாலா அப்படின்னு அவர் ஒரு ஸ்டில்ல கொடுத்துருவாரு. அந்த ஸ்டில்ல அப்படியே ஜூம் பண்ணி அதுக்கு அப்படியே ஏஐல போட்டு செம மாஸ் காட்டுவாங்க. இவர் அப்படியே அலெக்சாண்டர், மாவீரன், நெப்போலியன், ராஜராஜ சோழன் லெவலுக்கு இவரை கொண்டு போய் காமிச்சு புஷ் அப்படின்னு ஸ்டில் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம தேட வேண்டியதா இருக்கு.